ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷேடோ ஃப்ரேம். நான் உங்க ஹோஸ்ட். கிளைமேக்ஸ்ல இப்படி ஒரு ட்விஸ்டான்னு சொல்லி ட்விஸ்ட் வச்சு தெறிக்க விட்ட ஒரு சர்வைவல் த்ரில்லர் வெரிட்டா படத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கைப்புங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் ஒரு தட்டி விட்டுருங்க. வாங்க படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு அர்ஜென்ட்டா ஒரு 30 லட்சம் தேவைப்படும். அதை வாங்குறதுக்கு பெங்களூர்ல இருந்து புஷ்பகிரிங்கிற ஊருக்கு கிளம்புறான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் படத்தோட கதை. படத்தோட கதையிலே பயங்கரமா இடி இடிச்சுட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு சின்ன பையன் பயந்து போய் நடுங்கி அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறான். அங்க இருந்து கட் பண்ணி ஒரு பார்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அப்போ அவனுக்கு சுஸ்மிதான்னு சொல்லி ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணாம அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பணம் கட்டினா என்னாச்சுன்னு கேட்கறான். ரெடி பண்ணிட்டு இருக்கேன், என்னால அங்க வர முடியாது, நீ அங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறான். அப்போ அவனை யாரோ ஃபாலோ பண்றதை கவனிச்சுட்டு அங்க இருந்து காரை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அவனோட அப்பா கால் பண்றாரு. அந்த காலை அட்டன் பண்ணாம போயிட்டே இருக்கான். மறுபடியும் கால் பண்றாரு. அப்பவும் அவன் எடுக்கவே இல்ல. அப்போ அவங்க ஒரு ஆம்புலன்ஸ் அவன் காரை கிராஸ் பண்ணி போறத காட்டுறாங்க. இப்போ நம்ம ராகேஷ் ஃபோன் பண்றாரு. அங்களோட ஃப்ரெண்டுகிட்ட பேசி பணம் ரெடி பண்ணிட்டேன். ஆனா என்னால வர முடியாது, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நீ போய் வாங்கிட்டு வான்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே 2 பேரும் பேசிட்டே கார் போயிட்டு இருக்கு. அப்போ ரோட்ல ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் போல. அங்க இருந்த ஒருத்தர் கார் நிறுத்துங்க, ரொம்ப ரத்தம் போயிருக்குன்னு. ஆனா அதை நம்ம ஹீரோ கண்டுக்காம நிப்பாட்டாம போறான். இப்போ மறுபடியும் நம்ம சுஷ்மிதா கால் பண்றாங்க. நம்மால அட்டன் பண்ணி சொல்லுங்க, உன்னோட குழந்தை என் வயித்துல வளருது. இல்ல முடியாது, கலைச்சிரு, நான் தான் ஏற்கனவே சொன்னோம்ல கலைச்சிரு அப்படிங்க. இல்ல என்னால உன்னோட குழந்தைய அழிக்க முடியாது, நீ அந்த பயத்துல இருந்து வெளியே வான்னு சொல்லவும், இல்ல 2 பேரும் போதையில இருக்கிறப்ப நடந்த ஒரு விபத்து, அது காதல் இல்ல அப்படின்னு திட்டுறான். உடனே அவளும் அழுதுகிட்டே உன்னை ரொம்ப லவ் பண்ண, ஆனா நீ என்ன இவ்வளவு சீப்பா நினைச்சிட்டேன்னு திட்டிட்டு கட் பண்ணிடுறா. திடீர்னு காரோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகி ஒரு மேரேஜ் இன்விடேஷன் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது. ஒரு பொண்ணு வரும் கார்ல போற மாதிரி. பார்க்க கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. ஆனா சுஷ்மிதாவான்னு தெரியல. மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோவோட கார்ல டீசல் குறைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். டீசல் போடுறதுக்கு போறாரு. டீசல் போட்டுட்டு கிளம்பும்போது மறுபடியும் அவரை யாரோ ஃபாலோ பண்றதை கவனிச்சுட்டு கிளம்பும்போது சிகரெட் அடிக்கலாம்னு சொல்லி சிகரெட்டை பார்த்தா சிகரெட் இல்ல. கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஒரு கடையில கார் நிப்பாட்டிட்டு வாங்க போகும்போது அங்க ஒரு 3 பேரை காட்டுறாங்க. அவங்க தான் அவனை ஃபாலோ பண்றவங்கன்னு நினைக்கிறேன். கடைக்காரர் எங்க போறீங்கன்னு கேட்க புஷ்பகிரின்னு சொல்றாரு. உடனே இந்த கடைக்காரர் மெயின் ரோட்ல போனீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும், ஒரு காட்டு பாதை இருக்கு, அது வழியா போங்க, ரோடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட் வழியா போயிடுறான்னு போறான். காட்டு பாதை இல்லையா, அதனால செக் போஸ்ட் இருக்கு. செக் போஸ்ட்ல செக் பண்றாங்க. காரோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் காட்ட சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அதை காட்டிட்டு அப்படியே காட்டு பாதையில நம்ம ஹீரோ போயிட்டு இருக்க சடனா ஒரு புது நம்பர்ல இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஹீரோ ரொம்ப யோசிச்சுட்டு அந்த காலை அட்டன் பண்றான். இப்போ போன்ல ஒரு லேடி வந்து பெங்களூர்ல இருந்து புஷ்பகிரிக்கு போற ரோட்ல ஒரு பள்ளத்துல நாங்க வந்த கார் விழுந்து அடிபட்டு இருக்கு, என் பையனுக்கு ரொம்ப பிளட் போகுது, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு யார் உன்னை பிராங்க் பண்ண சொன்னா, நான் அந்த ரோட்ல போறேன்னு உனக்கு யார் சொன்னா, என் நம்பர் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல சார் என்ன நம்புங்க, உண்மையதான் சொல்றேன், என் போன் டிஸ்பிளே நொறுங்கி இருக்கு, எந்த நம்பருக்கும் லைன் போக மாட்டேங்குது, உங்க நம்பருக்கு மட்டும்தான் வருது, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இல்ல நான் பணம் வாங்குறதுக்கு அவசரமா போயிட்டு இருக்கேன், என்னால முடியாது அப்படிங்கிறா. இல்ல சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டதும் வேற வழி இல்லாம ஓகே நான் போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு காரை திருப்பிட்டு அந்த செக் போஸ்ட்டுக்கு போய் பாக்குறான். அங்க யாருமே இல்ல. என்ன பண்ணன்னு தெரியாம 108 இந்த ரோட்ல ஒரு விபத்து நடந்திருக்கு, ஆம்புலன்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவங்களும் அனுப்புறோம் சார், நீங்க எங்க இருக்கீங்க, ஸ்பாட்ல தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. உடனே அடுத்து கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து கால் பண்றான். சார் எந்த இடத்துல ஆக்சிடென்ட், யாரெல்லாம் எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ங்கிற மாதிரி கேட்கறான். உடனே நம்மளும் மோஸ்ட்லி வந்து அம்மாவும் பையனும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகே சார் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச தூரம் வந்ததும் திரும்பவும் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கால் பண்ணி நீங்க ஸ்பாட்ல இருக்கீங்களான்னு கேட்கறான். உடனே நான் அங்க இல்ல, அங்க ஒரு பள்ளத்துல அவங்க இருக்காங்க, போய் பாருங்கன்னு சொல்றான். உடனே ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த இருட்டுல இந்த காட்டுல எங்க போய் சார் தேட, எப்படி சார் தேட முடியும்னு சொல்ல, ப்ளீஸ் தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ஓகே சொல்லிட்டு பாதி வழிக்கு வந்துடுறாங்க. ஆனா எந்த விபத்துமே அங்க நடக்கல. உடனே நம்ம ஹீரோ கால் பண்ணி இங்க யாருமே இல்லைன்னு சொல்ல, உடனே ஹீரோ ஒரு ஐடியா சொல்றான். நீங்க சைரன் போட்டுட்டே போங்க, அவங்களுக்கு எங்க சத்தம் அதிகமா கேட்கும் அங்கதான் இருப்பாங்கன்னு சொன்னதும், அப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி மாத்தி கால் பேசிட்டே இருக்காரு நம்ம ஹீரோ. அதே மாதிரி ட்ரை பண்றாங்க. ஒரு இடத்துல அவங்களுக்கு சத்தம் அதிகமா கேட்குது. உடனே அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இறங்கி பார்க்க சொல்றான் நம்ம ஹீரோ. யாரும் இருக்கு இல்ல சார், யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப பள்ளமா இருக்கு, நான் ஊருக்குள்ள போய் ஆள்கள் எல்லாம் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் கிளம்பிடுறான். இப்போ ஒரு 3 பேர் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு கார் சேசிங் ஒன்று நடக்கு. அப்போ நம்ம ஹீரோவோட கார் வந்து நிலத்தட்டு மாதிரி இந்த பள்ளத்துக்குள்ள போய் விழுந்துடுறாரு. அப்ப அந்த இடத்துல கட் பண்ணி அப்படி மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை காட்டுறாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் பிரேக்கப் ஆகுற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க.
திரும்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. காருக்குள்ள அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஃபோன் எடுத்து 108க்கு கால் பண்றாரு. கால் போக மாட்டேங்குது. நைட் ஃபுல்லா கார்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில கார விட்டு வெளிய வந்து கார் டிக்கி போய் பார்க்குறாரு. டிக்கில 2 பேக் நெறைய பணம் இருக்கு. அந்த பணத்த எடுத்துட்டு காட்ட விட்டு எப்படியாவது வெளிய போக ட்ரை பண்றாரு. ஆனா சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு வர்றத உணர்றாரு. இந்த தடவ எப்படியாவது போயிரணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்ரை பண்றாரு. ஆனா இந்த தடவ அவரு கார்ல இருந்து விழுந்தாரு இல்லையா, அந்த இடத்துக்கே வந்துடுறாரு. என்ன பண்ணணும்னு தெரியாம கதறி அழுதுட்டு கார் கிட்ட போய் இருக்காரு. அப்ப ரொம்ப மழை பெய்யுது. யாரையோ தேடுற மாரி சத்தம் கேக்கு. உடனே நம்ம ஹீரோவும் கைய காட்டுறான். நைட் நேரம் இல்லையா, அவர் கைய காட்டுறது யாருக்குமே அங்க இருக்கவங்களுக்கு தெரியல. ஒரு கட்டத்துல முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டு அங்க இருந்து அவங்களும் கிளம்பி விடுறாங்க. யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணணும்னு தெரியாம நம்ம ஹீரோ அவனோட கார்ல டம்முன்னு விழுறான். விழும்போது அந்த கார் வைப்ரேஷன் ஆகி காரோட இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிச்சிருது. உடனே அவங்களுக்கு சத்தம் கேட்டுருது. சத்தம் கேட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் சுஷ்மிதாவும் இருக்காங்க. அப்ப அங்க வந்து ஆம்புலன்ஸ் ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்து இந்த நம்பர்ல இருந்து தான் அவங்கள கண்டுபிடிக்க சொல்லி கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல சார். நான் முதல் தடவை அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல எந்த விபத்து நடந்ததுக்கான அறிகுறியும் இல்ல. ஆனா ஊர் மக்களோட வந்தப்போ அந்த இடத்துல பேரி கம்பிலாம் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட நம்ம ஹீரோ ஷாக்காகி உடனே அவனோட போன் வாங்கி அவனுக்கு போன் வந்த நம்பருக்கு கால் பண்ண அவனோட அப்பா எடுக்கிறாரு. உடனே அப்பாட்ட போய் அப்பா இது யார் நம்பர் அப்படின்னு கேட்கும்போது இது உங்க அம்மாவோட புது நம்பர்ரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அம்மா வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல அம்மா வந்து ஒரு கார் விபத்துல இறந்துட்டாங்க. அப்பந்தான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரிய வருது. அவர் பெங்களூர்ல இருந்து புஷ்பகிரிக்கு போகும்போது வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லி மறிச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்து அவ அம்மா தான் இறந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு லேடி ஒன்று ஃபோன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுவும் வந்து அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் யாரும் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க.